ஒரு விஷயம் தெரியுமா? பல வருடங்களுக்கு முன்பு ஒரு சிறிய பையன் ஒவ்வொரு இரவும் அழுது கொண்டே தூங்குவானாம். ஏனெனில் அவனுக்கு யாருமே இல்லை. அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அவன் இருந்தது ஒரு சிறிய இல்லத்தில். அங்கேதான் ஏமி கார்மைக்கேல் அவனை முதலில் பார்த்தாராம். அந்த பையன் யாரிடமும் சரியாக பேச மாட்டானாம். எப்போதும் அமைதியாக ஒரு மூலையில் மட்டும் உட்கார்ந்திருப்பான். மற்ற குழந்தைகள் விளையாடினாலும் அவன் மட்டும் சிரிக்கவே மாட்டானாம். ஒருநாள் ஏமி கார்மைக்கேல் மெதுவாக அவன் அருகில் போய், "என்ன ஆச்சு?" என்று கேட்டாராம். அந்த பையன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துவிட்டு ஒரு விஷயம் மட்டும் சொன்னானாம். "என்னை யாருக்கும் பிடிக்காது." அந்த வார்த்தையை கேட்டவுடன் ஏமி கார்மைக்கேல் கண்களில் கண்ணீர் வந்ததாம். அவர் மெதுவாக அந்த பையனின் தலையை தடவி, "இல்லை, இயேசுவுக்கு நீ மிகவும் முக்கியமானவன்" என்று சொன்னாராம். அந்த நாள் அந்த பையன் எதுவும் பேசவில்லை. ஆனா அடுத்த நாள் முதல் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தானாம். முதலில் சிறிது சிரிக்க ஆரம்பித்தான். பிறகு மற்ற குழந்தைகளோடு விளையாட ஆரம்பித்தான். சில நாட்களில் ஏமி கார்மைக்கேலை பார்த்தாலே ஓடி வந்து கட்டிப்பிடிப்பானாம். ஏனெனில் பல வருடங்களாக அவன் முதல் முறையாக அன்பு என்ற ஒன்றை உணர்ந்திருந்தான். பல வருடங்களுக்குப் பிறகு அந்த பையன் பெரியவனான பிறகும் ஒரு விஷயம் மட்டும் மறக்கவே இல்லையாம். இயேசுவுக்கு நீ மிகவும் முக்கியமானவன். அந்த ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. சில நேரங்களில் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற பெரிய அதிசயம் தேவையில்லை. சரியான நேரத்தில் சொல்லப்படும் ஒரு அன்பான வார்த்தை போதும்.